ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌனி ஸ்லாப் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, அதை வந்து கனாஷ் எல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி அதை எப்படி ஒரு அழகான கேக்காக மாற்றணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக செய்ய போகிறீங்க அப்படின்னாலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு பிடிச்சவங்களுக்காக என்னோட கையால் உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு கேக் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறதுனாலுமே ஓகே, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா 1/2 kg ப்ரௌனி ஸ்லாப். இதோட மெஷர்மெண்ட் நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன், அதுதான் அதோட மெஷர்மெண்ட். ஓகேவா? இதை நான் வந்து எங்களோட ரிலேஷன் என்னோட வீட்டாளுங்களுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு குட்டி குட்டி கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை 3 ஸ்டெப்பாக டிவைட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஹீட்டை வந்து அதில் வைக்காமல் அந்த வேப்பர் இருக்கும் இல்லையா, ஆவிலே வந்து நீங்கள் மெல்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் டபுள் பாயிலிங் மெத்தட். நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக சாக்லேட் சாப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிப்பேன். ஸோ தட் எனக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ண சாக்லேட், அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுருக்க பட்டர் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த நல்லா தண்ணி கொதிக்கும் போது அது மேலே எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த ஆவிலே நல்லா மெல்ட் ஆகிடும். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும். நீங்கள் வந்து சாப் பண்ணுறது பொறுத்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சக்கரை நம்ம மெஷர் பண்ணியிருக்க சக்கரை 2 எக்கு போட்டு அப்படியே நீங்கள் வந்து பீட்டை வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இல்லை நான் கையில் வச்சு விஸ்க் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சுகர் வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பலாம் ஒரு 2 seconds 3 செகண்ட்ஸ்லேயே நல்லா வந்து ஓரளவுக்கு ஃபைன் பவுடர் ஆகிடும். இப்போது இதுக்குன்னே மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ப்ரொஃபஷ்னலாக செய்கிறேன்னா நீங்கள் பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து வீட்டில் தான் செய்ய போகிறேன், சிம்பிளாக செய்ய போகிறேன்னா எந்த டிசைனும் இல்லாமல் ப்ளைனாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். 2 எக்கு சுகர் நம்ம பீட் சுகரை போட்டு நல்லா ஒரு 10 seconds நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லாவே அது வந்து சக்கரையெல்லாம் கரைஞ்சி ரெடியாக இருக்கும். இப்போது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 சேர்த்து நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட், இங்கே நம்ம அடிச்சு வச்சுருக்க எக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஊற்றிக்க போகிறோம். அப்படி நீங்கள் ஊற்றும் போது அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவு பேட்ரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா தண்ணியாக இருக்கும். இப்போ 3rd ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜல்லடையில் இப்போது மைதா மாவு, கொக்கோ பவுட்ரு, சால்ட் 3த்தையும் போட்டு நீங்கள் ஜல்லடையில் ஜலிக்க போகிறீங்க. இது எதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா மாவு வந்து குட்டி குட்டியாக அது பால்ஸாக இருக்கலாம், நம்ம கிண்டும் போது தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா, இல்லை தூசு ஏதாவது இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி நல்லா ஜலிக்கும் போது ஒன்றா மிக்ஸ் ஆகி கரெக்டான இதில் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்கும், அண்ட் பார்க்க ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுதான் அதோட பேட்ரி. இப்படி பண்ணிங்கனாலே பேட்ரி எல்லாமே ரெடி ஆகிடும். லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெனிலா எசன்ஸ் போடுறது. இது வந்து இந்த முட்டை கவுச்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக போடணும். ப்ளஸ் ப்ரௌனிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்றைக்கி எங்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லாதனால நான் ஆட் பண்ணல. இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 1/2 kgக்கு 7 inch டின் எடுத்திருக்கேன். நான் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்டு கூட எடுத்துக்கலாம். நான் காட்டுற மாதிரி பேப்பரை இந்த சைடு மட்டும் விட்டு அலைன் பண்ணி போடுங்க. இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து பட்டர் தடவிக்கோங்க. சாரி, நான் அதையுமே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் நர்வஸ் இருந்தனால எடுக்க மறந்துட்டேன். டைம் ஆகிடுச்சு, நான் டக்குன்னு செய்யணுங்கிறனால எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் இப்போ போர் பண்ணிவிட்டு நான் காட்டுற மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் அது ஈக்குவல் ஆகிடும். இப்போது மைக்ரோவேவ் ஆனில் 180 degree டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 10 minutes விட்டுருங்க. ப்ரீஹீட் ஆகட்டும். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நடுவில் உள்ளே வச்சு செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 30 minutes ஃபர்ஸ்ட்டு வைங்க. ஒவ்வொரு மைக்ரோவேவனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 30 minutes வச்சேன். எனக்கு வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes வச்சுக்கிட்டேன். இல்லை நீங்கள் இன்னொரு 5 minutes கூட வச்சுக்கலாம். 5 minutes வச்சு பாருங்கள். குத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அது கேக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கனாஷ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கனாஷ்க்கு வந்து 2:1 டார்க் சாக்லேட் கனாஷ் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1. அதாவது 120 grams ஆஃப் டார்க் சாக்லேட்டில் பாதி 60 grams ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ நான் அதுதான் ரெண்டுமே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கப்பில் போட்டு டேரெக்டாக நான் அடுப்பில் வைக்கிறேன். டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் தேவையில்லை. நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆகிடும் இந்த ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்த்து. முடிஞ்ச அளவுக்கு அதாவது திப்பி இல்லாத மாதிரி பாருங்கள். அதை ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 15 to 20 minutesலேயே அது நல்லா செட் ஆகிடும். அவ்வளோதான். இதோட டைம் மேக்ஸிமம் 15-20 minutes தான் ஆகும். நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து மேலே கனாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து சைட்லேயே எனக்கு கேக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ எதுவுமே பண்ண போகிறல. அப்படியே ஒரு 10 minutes விட்டுட்டேன். நல்லா ஆறட்டும். நீங்கள் சூடாக எடுத்திங்கன்னா உடஞ்சிரும். நல்லா ஆறட்டும். தொட்டு பாருங்கள் வெந்துடுச்சான்னு சொல்லிவிட்டு. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க, எதையுமே பண்ண வேணாம். அதை
இப்போது நம்ம கனாஷை வந்து நம்ம வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போர் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் இருக்குல்ல, அந்த டம்ளர் மேலே அந்த பைப்பிங் பேக்கை உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சைட் எல்லாமே விரித்து விட்டுக்கோங்க. விரிச்சிட்டு கனாஷ் நல்லா செட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டும் போது நல்லா திக்காக ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இல்லை உங்களுக்கு இன்னும் திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணி இறக்கினீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஆனால் 2:1 ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது நீங்கள் வந்து இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். கீழே கட் பண்ணிங்கனாலே அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் வந்து சும்மா ப்ரௌனி கூட வச்சு சாப்பிடலாம். கேக் இல்லாமல் ஒரு ப்ரௌனி அது மேலே வச்சு நடுவில் உள்ளுக்குள்ளே க்ரீம் வச்சு கூட சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ டீமோல்ட் பண்ணோம். டீமோல்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பிகாஸ் ப்ரௌனி வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே இந்த டின்னை திருப்பி போட்டு தட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணுறதுமே ஈஸி. நீங்கள் பட்டரை அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நான் பட்டரை அப்ளை பண்ணதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட்டரை அப்ளை பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேக் போர்டில் மாற்ற போகிறீங்களோ அதை திருப்பி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா இதே இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி அப்படியே பீஸாக கூட சாப்பிட்றலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து என்கிட்ட கேக் போர்டு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துகிட்டு அது மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு அது மேலே வந்து கனாஷ் வச்சுட்டு அது அப்படியே ப்ரௌனி மேலே வச்சு லாக் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட கேக் போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து கனாஷ் வச்சுட்டு அந்த கேக்கை நீங்கள் லாக் பண்ணிடலாம். அதுவே ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி போர்டு இல்லை, ப்ளஸ் இது என்னோடய ரிலேஷன் அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாகவே வச்சுட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேக் போர்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டெக்கரேஷன் அப்படிங்கும்போது உங்களோட இஷ்டம் தான். எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த கனாஷ் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக கூட பண்ணலாம். அது அழகாக இருக்கும். நட்ஸு போட்டு பண்ணலாம். ஃபாண்டன்ட்டில் வந்து பேர் வச்சு பண்ணலாம். நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட்டில் கூட நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து கூகுளில் இமேஜஸ் பார்த்து அதை ரெஃபரன்ஸ் கூட வச்சு பண்ணலாம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணது கனாஷ் போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு பட்டர்ஃப்ளைலாம் போட்டு ஒரு டிசைன் சூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான். அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கனாஷில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் திக்காக வேணும், அதாவது உள்ளே வந்து அந்த குருணை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. எனக்கு வந்து நான் எப்படி பண்ணாமே குட்டி குட்டி பபிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அங்கங்கே எனக்கு வந்து இதுவாச்சு. இந்த கனாஷ் யூஸ் பண்ணும்போது இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவுக்கு திக்காக போட பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா டிசைன் வந்து பார்க்குறதுக்கு தெரியாது. அதாவது ப்ரௌனி ஸ்லாப்பே இல்லாத மாதிரி மேலே க்ரீம் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக ஜிக்ஸாக்காக போட்டுட்டு ஒரு நீடிலோ ஏதோ ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு ஓரத்துலலாம் ஸ்லாண்டிங்காக பண்ணியிருப்பேன். சைடில் பண்ணியிருப்பேன். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைனா நீங்கள் சிம்பிளாக இப்படியே நீளமாக கூட விட்டுக்கலாம். இது உங்களோட இஷ்டம் தான். ரெண்டாவது இந்த கனாஷ்க்கு பதிலாக நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் இல்லைனா வந்து லோட்டஸ் பிஸ்காஃப் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அப்படியே பைப்பிங் பேக்கில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். நியூட்ரலாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு குட்டி குட்டி சுகர் பால்ஸ் ஒரு சைடும், இன்னொன்று வந்து ஸ்டார் போட்ட மாதிரி இன்னொரு சைடும் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 3 பட்டர்ஃப்ளை வச்சுட்டு நடுவில் ஒரு ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அங்கங்கே ஒரு ஒயிட் பால் வச்சுருப்பேன். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணேன். ஸோ டிசைன் தான் சொன்னல, உங்களோட இமேஜினரி இல்லைனா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ப்ரௌனியாக நீங்கள் சாப்பிடும்போது மிஞ்சி போனால் ஒரு 5 to 6 days வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர் தான் வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா அதில் ஹீட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுவே நீங்கள் கேக்காக மாற்றினீங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 days நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கனாஷ் போட்டிருக்கல, அதனால சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேக்குக்கும் ப்ரௌனிக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து டைம் அதிகமாக எடுக்கும். ப்ரௌனி அதை கம்பேர் பண்ணும்போது டைம் கம்மியாக இருக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ப்ரௌனி வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அதனால தான் ப்ரௌனி வந்து அதோட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அண்டு ஓரளவுக்கு நான் இதை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரௌனி சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸி தாங்க, யார் வேணாலும் செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு vlogல பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். பை பை.